செம்பருத்தி செடி எப்படி நம்ம உருவாக்குறது, எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்க போகிறோமா. செம்பருத்தி செடி இப்போ நர்சரியில் செம்பருத்தி செடிகள் கிடைக்கிது. அப்படியே வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது இப்போ மழை நாள் ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம வெயில் நாளில் வச்சா மாலையில் வைக்கணும். இல்லை மழை நாள்னால் நம்ம காலையில் வைக்கலாம். இல்லை நான் உடச்சி தான் வச்சுட்டு வரேன்னா தாராளமாக உடச்சி வைக்கலாமா. ஒரு இடத்துலேருந்து உடச்சி வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களால் ஒரு நாள் 2 நாள் செடி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, உங்களுக்கு வேலை பிஸியாக இருக்குன்னா உடச்சி வாங்கின்னு வர்றத 2-3 கட்டிங் போட்டு நம்ம தண்ணி வச்சு அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும் செம்பருத்தியை. சரிங்களா? உடச்சி அப்படியே உடச்ச பாகத்தை அந்த தண்ணியில் படுற மாதிரி 2 நாள் 3 நாள் உங்களால் உடனே இப்போ செம்பருத்தி செடியை வைக்க முடியலன்னா தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா 2 நாளுக்கு அது கொஞ்சம் விரப்பாக நல்லாயிருக்கும். வேறு விடுற அளவுக்கு அவங்க தண்ணியில் ஊறியிருப்பாங்க. அப்படி இல்லைம்மா உடச்சிட்டு வந்து உடனே நடுறோம்னா அதில் உள்ள இலைகள்லாம் கிள்ளிட்டு மேலே மட்டும் 2 இலை விட்டு கீழே அப்படி நகத்தால் சுரண்டணுமா. பூமியில் படுற இடம் நகத்தால் சுரண்டி லைட்டாக சாய்ச்சி வச்சு நடணும். அது எப்படியும் 2 மாதம் ஆகலாம். இல்லை 1 மாதத்தில் ஒரு துளிர் ஒரு இலைகள்லாம் வரும். அந்த அளவுக்கு நம்ம மாற்றி எடுத்து வேறு இடத்துல நடுற அளவுக்கு வராது. அது கம்ப்ளீட்டாக 2-2.5 மாதம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இலை வந்து பெருசாக வந்து கீழேயும் வந்து வேர் போயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம செம்பருத்தி செடியை வந்து உருவாக்குறது. சில சமயம் கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா என்னால் வைக்க முடியலன்னா அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க. இதுக்கு வந்து மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, தோட்டம் வச்சுக்கிறவங்க புதிய செம்பருத்தி செடி உருவாக்கணுன்னா நம்ம ஏதாவது ஜாடியிலே வச்சிடலாம். எந்த ஜாடி மண் பழமையான மண் நல்ல ஆரோக்கியமான மண் நமக்கு தெரியும், அந்த ஜாடியில் நம்ம வச்சிடலாம். இல்லை புதுசாக நான் செம்பருத்தி செடி வைக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தொட்டி இல்லை குரோபேக் இல்லைன்னா ஒரு அலுமினிய பாத்திரம், ஒரு சில்வர் பாத்திரம், இல்லை இந்த 25 லிட்டர் தண்ணி கேனை நம்ம எம்டியாக போட்டு வச்சுருப்போம். நம்ம பயன்படுத்தாத பாத்திரத்தில் 4-5 ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியாக நம்ம தொட்டியில் போடுற மண் இறங்காத அளவுக்கு ஒரு கல் வச்சு, கல்லோ சில ஓட்டாஞ்சலோ சின்னதாக ஒன்றுமா அதை வச்சு அது மேலே உங்கள்கிட்ட இருக்கிற என்ன இருக்க தோட்ட கழிவுகள், தோட்ட மண், எம்சாண்டு, அதாவது ஒரு 2-3 மண் கலந்து போட்டிங்கன்னா செடிங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா வித சத்தும் கிடைக்கும். ஒரே மண்ணில் வைக்காத. அதுக்காக தான் இந்த மாடியில் வைக்கிறவங்க கொக்கோ ஃபிட்டு, எம்சாண்டு, இந்த ஆற்று மணல், தோட்ட மண் இதெல்லாம் கலந்து வைக்கிறது. இது கூட நீங்கள் கொஞ்சம் மாட்டு கழிவுகள் போட்டிருந்தீங்கன்னா, மாட்டு சாணம், ஆட்டு சாணம்லாம் கிடைச்சா நீங்கள் போடலாமா. போட்டு இந்த செடியை வச்சு நம்ம வைக்கும்போது கை கால் படாமல் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு புதிய செம்பருத்தி செடி வரும். அந்த மாதிரி உருவாக்கினது தான் நான் வந்து ரோஸ் செம்பருத்தி அடுக்காங்க. நான் அப்படி தான் அந்த ரோஸ் செம்பருத்தி அடுக்கு மட்டும் நான் நிறையா ஷார்ட் போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு புதுசாகவே அதை வாங்கிட்டு வரல. கொண்டாந்து நெய்வேலியில் 2022 ஒர்க் பண்ணும்போது கொண்டு வந்து கொடுத்த செடி தாம்மா. அதுலேருந்து நான் ஒரு 4-5 செடியை இப்போ உருவாக்கிட்டேன். வந்து ரோஸ் பிங்க்கு செம்பருத்தி இந்த மாதிரி வந்தது தான். இப்போ வந்து 4-5 செடி வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி செடி. சரிங்களா? அந்த மாதிரி செம்பருத்தி வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸிமா. நீங்கள் வந்து செம்பருத்தி செடி வந்து ஒத்த சிகப்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுமா. செடி கொஞ்சம் வளர்ந்துட்டால் அது இலையை பறித்து நம்ம தலைகுளிக்க கூட வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி ஒரு நெல்லிக்காய், தோப்பு நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருப்பில் 3 சேர்க்கணுமா. 3மே நல்லது. தோப்பு நெல்லிக்காய் பெருசாக இருந்தால் 1, அதை கட் பண்ணிக்கணும், பொடியாக கட் பண்ணிங்க. கருப்பில் ஒரு கைப்பிடி, ஒத்த சிகப்பு செம்பருத்தி ஒரு கைப்பிடி, 3 மிக்சியில் அரைச்சி வடிகட்டி ஒரு 20 நிமிஷம் தலையில் வச்சு, எனக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட வச்சுருக்கலாமா. வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து தலையை ஈரப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்களோ அதை போட்டு குளிக்கலாமா. இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சிங்கன்னா முடியும் உங்களுக்கு அடர்த்தி ஆகும், சாஃப்டாக இருக்கும், நீட்டாக ஆகும், வளரும். அந்த மாதிரி ஒரு குணம் அந்த சிகப்பு செம்பருத்தி ஒத்த இலைக்கு. என்கிட்ட செம்பருத்தி வந்து ஒரு நிறைய வகை இருக்குமா. ஹைப்ரிட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 10 டேஸ் முன்னே ஹைப்ரிட்டை கட் பண்ணி உடச்சி வச்சுருக்கேம்மா. வருதா பார்ப்போம்னா வைக்கணும் நினச்சிருந்தா ஒரு நாள் வச்சே போயிட்டேன். இன்னும் ஒரு ஹைப்ரிட் இருக்குது. அது ஒரு சிலர் வந்து துளசி செடியான்னு கூட கேட்டிருந்தாங்க. இது ஹைப்ரிட் இல்லைன்னாங்க. அது வச்சு 10 டேஸ் ஆகுது. அப்புறம் நல்லா ஹைப்ரிட்னு தெரிஞ்சதையும் கொஞ்சம் கட் பண்ணி நான் வச்சுருக்கேம்மா. செம்பருத்தி செடி வைப்பது ரொம்ப ரொம்ப எளிது.
இந்த மாதிரி வச்சு செம்பருத்தி பூஜைக்கும் நல்லா இருக்குமா. அதாவது பூஜை ரூம் போனால் அப்படியே கலர் கலராக செம்பருத்தி பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதாம்மா செம்பருத்தியில் உள்ளது. இந்த செம்பருத்தி செடி வச்சா நமக்கு வெள்ளைப்பூச்சி வருமா. நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது இந்த வெள்ளைப்பூச்சி தான். இதே பாருங்க, இது வந்து அடுக்கு சிகப்பு செம்பருத்தி நான் வச்சு உருவாக்கினது தான். இது நேற்று தான் அழகாக பெருசாக பூத்தாங்க. எந்த அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்கள். யாரோ வாட்ஸ்அப்பில் செம்பருத்தி அடுக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சின்னதில் இருக்கும்போது கொடுக்கலான்னு பார்த்தா அது 2 அடிக்கு மேலே வளர்ந்துட்டுதுமா. 2 அடிக்கு மேலே வளர்ந்து பூக்கிற சமயத்தில் கேட்டாங்க. நான் ஒன்றும் அதுக்கு ரிப்ளையே பண்ணலை. அதான் இந்த செம்பருத்தியில் வெள்ளைப்பூச்சி வருமா, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. நம்ம கவனிக்காத விட்டுட்டோம்னா இந்த வெள்ளையாக அந்த செடியில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மாறி செடியே போயிட்டு வரேன்னு போயிடுறாங்கம்மா. அதனால அந்த வெள்ளைப்பூச்சியை கண்காணிச்சிக்கினே இருக்கணுமா. என்கிட்ட செம்பருத்தி கூட இருக்கிறதுனால ஒன்றில் போனால் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குமா. இதுதாம்மா நமக்கு வந்து செம்பருத்தியில் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது. வேறு ஒன்றும் இல்லை. இந்த செம்பருத்தி செடியெல்லாம் உடச்சி வச்சு உருவாக்கினது தாம்மா. இந்த கலர் என்கிட்ட ஒரு 4-5 இருக்குது தொடர்ந்து. அதனால தான் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றுறதுக்கு இந்த பூக்கள் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வரணுமா ரெகுலராக. மேல் மண் தான் 1 இன்ச்சு காயும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம தொட்டியில் தண்ணி ஊற்றுறது, அந்த செடி இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறது, தண்ணி இறங்காமல் அதிலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தரையெல்லாம் நனையாத பார்த்துங்க. 2வது 10 டேஸ், 1 வாரத்துக்கு ஒரு தடவை இயற்கை உரம் கொடுக்கணுமா. ஒரு மணிலா புண்ணாக்கா இருக்கலாம், வாழைப்பழம் அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், கிச்சன் வேஸ்டேஜு. நம்மகிட்ட அடுப்பு கிச்சன்லேயே இருக்குமா. ஏகப்பட்ட விதைகள் கிச்சன்லேயே கிடைக்குது. கிச்சன் அந்த சாதம் வடிச்ச தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, இட்லிக்கு அரைக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து கிச்சன் வேஸ்டேஜ் தான். இப்போ நான் ஒரு இயற்கை உரம் செஞ்சோம்மா. எப்படின்னா முருங்கைக்கீரை மரம் உடச்சேன், அதை ஆஞ்சி வச்சேன் செய்யலை. ஒரு 4 நாள் இருந்துட்டுது. அப்புறம் இட்லிக்கு அரைச்ச தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இருந்து அதில் வந்து அந்த முருங்கை இலையெல்லாம் போட்டு ஒரு 4-5 நாள் வச்சு வந்து ஊற்றணுமா. செம்பருத்தி ஊற்றி ஒரு 2 நாள் செஞ்ச செம்பருத்திலாம் கொஞ்சம் பூக்கள் அதிகமாக கொடுத்தாங்க. முருங்கை இலையை, அது ட்ரையான முருங்கை இலையை அதில் போட்டு ஒரு 4-5 நாள் இருந்து செம்பருத்தி பூக்கள் அதிகமாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம காய் அறிகிற வேஸ்டேஜில் அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணுமா. ஒரு 7 டேஸ் 1 வீக் ஊறணும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி கலந்து நம்ம தெளிக்கலாம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த கிளைய கைப்பட்டு இது பண்ணிட்டுண்டா. இது ஒத்த சிகப்பு, இது மஞ்சள் கலர்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்கம்மா. பட் இது வாங்கினது நம்ம வச்சதில்லை. அதில் ஒரு எண்ணுக்கு நான் எடுத்துட்டேன்டா பேசிக்கிட்டேன். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இயற்கை உரம் கொடுத்தோம்னா செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். நமக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். செம்பருத்திலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் பீரியட் பூக்கள் கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 4-5 நாள் 6 நாள் பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கும். ரெகுலராக பூ கிடைக்கும். செம்பருத்திலாம் வந்து ரெகுலராக பூ கிடைக்கும். தினம் கிடைக்கும். தினம் ஏதாவது வந்து ஒரு 4-3 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கம்மா. எப்பயுமே ஒரு விளக்கேற்றுறதுக்கு நம்ம ஒரு பூ வைப்போம்ல, அது வந்து செம்பருத்தி ரொம்ப சால சிறந்ததுமா. நன்றிம்மா.